தேவர் மகன் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல தேவர்ங்கிற கம்யூனிட்டிய பத்தி பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத படத்தோடைய டைட்டிலே குடுத்துருப்பாங்க. அதே மாதிரி படத்தோட டைட்டில்ல சிவாஜி, கமல் இவங்க 2 பேருடைய ஃபோட்டோஸ வச்சு டைட்டில டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுல சிவாஜியோடைய ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் மேலேயும், கமலோடைய ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கீழேயும் இருக்கும். ஸோ, இதுலயே வந்து படத்துல பெரியவங்க, சின்னவங்க, பெரிய தேவர், சின்ன தேவர், பெரியசாமி, சின்னசாமின்னு படத்துல நாங்க எத பத்தி பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத படத்தோடைய டைட்டில்ல ஃபோட்டோஸ் மேலேயும் கீழேயும் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. கமல் நடிச்சு 1992ல ரிலீஸ் ஆன படம் தேவர் மகன். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ, படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. பெரியசாமி தேவரா ஆக்டர் சிவாஜி நடிச்சிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவருடைய லைஃப்ல கொஞ்சம் லைட்டா அப்படியே செட்டில் ஆன ஒரு லைஃபா தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருப்பாரு. இவர் ஊர் மக்களுக்கு நிறைய செஞ்ச மாதிரியும் டயலாக் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. என்னதான் ஊர் மக்களுக்கு உதவி செஞ்சாலும், இவருடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் ஜாதி பார்க்குற கேரக்டரா தான் அமைஞ்சிருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸா சக்திவேல் வந்து பானுமதிய பத்தி சொல்லும்போது தெலுங்குன்னு சொல்லுவாரு. அதுக்கு தெலுங்கா அப்படின்னு பெரியசாமி தேவர் வந்து ஷாக்கா கேட்பாரு. சக்திவேல் வந்து தெலுங்குல நம்ம ஜாதிய விட கொஞ்சம் ஒசந்தவங்க தான் இவங்களும். நம்ம ஜாதிக்கு ஈக்குவலா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பெரியசாமி தேவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அப்ப ஜாதி ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு நீ வந்து என்கிட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்ற அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ, இந்த டயலாக்க வச்சு பார்க்கும்போது இவர் என்னதான் ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும், இவருக்குள்ளேயும் அந்த கம்யூனிட்டின்னு வரும்போது தான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி இவருடைய கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பெரியசாமியோடைய இன்ட்ரோடக்ஷன் சீனே வந்து 3 பேர பிள்ளைங்களோட தான் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இதே இது இவருடைய கடைசி சீனான இறந்து போற அந்த சீன்லயுமே வந்து உடம்பு வலிக்குதுன்னு 3 பேர பிள்ளைகள வந்து அமுக்கி விட சொல்லியிருப்பாரு. அப்பதான் வந்து இறந்தும் போயிருவாரு. ஸோ, இவருடைய ஸ்டார்ட்டிங் சீன்லயுமே வந்து இந்த 3 குழந்தைகளோட தான் காமிச்சிருப்பாங்க. இவருக்கான எண்டிங் சீன்லயுமே வந்து குழந்தைகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சக்திவேல் வந்து பானுமதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது பெரியசாமி கிட்ட பானுமதி யாரு அப்படிங்கிறது அப்ப சொல்லியிருக்க மாட்டாரு. போக போக அடுத்தடுத்த சீன்ல தான் சொல்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனா பெரியசாமி வந்து இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக பட்டாசு வெடிக்கும்போது அப்ப டக்குன்னு கைய பிடிச்சிருவாங்க 2 பேருமே. சக்திவேல் வந்து ஐயா பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்காக கைய விட்டுருவாரு. ஸோ, இதுலயே வந்து இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பெரியசாமி புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. பெரியசாமி வந்து என்னதான் ஊருக்கு நல்லது செஞ்சாலும், மக்களுக்கு சாப்பாடு போட்டாலும், இந்த ஒரு சீனு இவங்க மனசுக்குள்ள அந்த கேஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. ஊர் மக்கள் வந்து சாப்பிட்றதுக்காண்டி உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப பெரியசாமி வந்து நடந்து வருவாரு. அவர் வேட்டிய மடிச்சு கட்டுற மாதிரியும், மக்கள் சாப்பாட்டுக்காண்டி உட்கார்ந்துருக்கிறவங்க மரியாதைக்காக எந்திரிச்சு வணக்கம் சொல்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதே நேரத்துல இசக்கி வந்து வேட்டிய மடிச்சு கட்டிட்டு தான் சாப்பாடு பரிமாறுவாரு. பெரியசாமிய பார்த்த உடனே மரியாதைக்காண்டி வேட்டிய இறக்கி விடுற மாதிரியும் காமிப்பாங்க. பெரியசாமி வந்து ஒரு சில பெரிய பெரிய தலைவர்களோடலாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி அங்கங்க ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ, இவர் வந்து ஊர் மக்களுக்கு நல்லது செய்றதுக்காக பெரிய பெரிய தலைவர்களோட பேசுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கலாம். அதுல அந்த பழக்கத்துக்காக ஃபோட்டோஸ் எடுத்திருந்திருப்பாங்க போல. அதனால அவங்களுடைய வீட்ல அங்கங்க பெரிய பெரிய தலைவர்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். பெரிய தேவருக்கும் சக்தியோடைய கேரக்டருக்கும் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பெரியசாமி வந்து பொதுநலமா யோசிப்பாரு. சக்திவேல் வந்து சுயநலமா யோசிப்பாரு. இதுக்கான ரெஃபரன்ஸா இந்த சீன்ல சக்திவேல் வந்து ஒரு ஹோட்டல் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப பெரியசாமி என்ன கேட்பாரு அப்படின்னா, நம்ம ஊருக்கு பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு பொதுநலமா கேட்பாரு. ஆனா சக்திவேல் வந்து இல்ல நமக்கு தான் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சுயநலமா பதில் சொல்ற மாதிரி காமிப்பாங்க. இந்த படத்துல வயசானவங்களுக்கே ஒரு சில சீன்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. வயசானவங்க யாரா இருந்தாலும் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போக மாட்டாங்க. சக்திவேல் சொல்லியிருப்பாரு, நான் வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்ச உடனே உங்களை நான் அங்கே கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பெரியசாமி அதுக்கு இந்த உடம்பு வந்து இந்த ஊரை விட்டு வெளியே வராது அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க ஊரை விட்டு போகாம இருந்தா பேரண்ட்ஸுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி மக்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு சக்திவேல் வந்து ஊருக்கு போறத கேன்சல் பண்ணிடுவாரு. பெரியசாமி வந்து சாங்ஸ்ல
ஓரளவுக்கு சிரிச்சிருந்தாலும், இந்த படத்திலேயே இந்த ஒரு சீன்ல தான் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க வந்து தடுமாறி கீழ விழும்போது, பேரண்ட்ஸ் கொஞ்சம் பதறி போய் தான் வந்து எப்பவுமே தூக்க வருவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாவும் வந்து இந்த சீன்ல வந்து மழை தண்ணீல சக்திவேல் வந்து கால் வலிக்கிருக்கும். அப்ப பதறி போய் பெரியசாமி நேச்சுரலா எந்திரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு கட்டத்துல பெரியசாமிக்கு நெஞ்சுவலி வருது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா அவ்வளோ அழகா பின்னாடி பேக்ரவுண்ட்ல மேக் பண்ணியிருப்பாங்க. எப்போதுமே பெரியவங்களுக்கு சின்ன பையன் வந்து எதிர்த்து ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களால தாங்கவே முடியாது. அதே மாதிரி பஞ்சாயத்துல வந்து மாயன் வந்து சின்ன பையனா இருப்பாரு. அவர் வந்து பெரியசாமியை எதிர்த்து பேசிருவாரு மக்களுக்கு முன்னாடி. அப்பவே இவருக்கு வந்து கோவம் வந்துரும். அதே கோவத்துல லெஃப்ட் சைடு கையில தான் வந்து சேர தூக்கி கோவத்துல விட்டெறிகிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ நெஞ்சு வலி வர்றதுக்கு லெஃப்ட் சைடு தான் எப்பவுமே வலி வரும். அதுக்கான டீட்டெயிலாவே வந்து லெஃப்ட் சைடு சேர தூக்கி போடுற மாதிரி காட்டுவாங்க. இந்த ஒரு சீன்லயுமே வந்து சக்திவேல் கிட்ட பெரியசாமி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என் முன்னாடி ஒரு பொடி பையன் இந்த மாதிரி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி பேச்ச வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிருவாரு. ஆனா பின்னாடி வந்து முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிருவாரு. இந்த 3 குட்டீஸ் வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து அமுக்கி விடுற மாதிரியும் காட்டுவாங்க. ஸோ அப்பதான் வந்து நெஞ்சு வலி வரும். ஸோ நெஞ்சு வலி வர்றதுக்கு பேக்ரவுண்ட்ல சீன் பை சீனா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வச்சிருப்பாங்க. சின்னசாமியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அண்ணன் தம்பி சண்டைக்கான பிரச்சனைய ஊர் பிரச்சனையா மாத்திருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் இந்த ஊருக்கு பொதுவா இருக்கிறது கோயிலு. பெரிய சாமியா, சின்ன சாமியான்னு ஃபர்ஸ்ட்டு கோயில்ல பூஜை யாரு பண்றது அப்படிங்கிறத வச்சு சண்டை வந்திருக்கும் போல, சுய பிரச்சனைய பொது பிரச்சனையா மாத்தி கோயிலே மூடியிருப்பாங்க. பெரியசாமியோடைய கேரக்டருக்கு சின்னசாமியோடைய கேரக்டருக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். பெரியசாமி வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருப்பாரு. ஆனா சின்னசாமிக்கு வந்து பயத்தினால உருவான மரியாதையா தான் இருக்குமே தவிர, மனசார மரியாதைலாம் குடுக்குற மாதிரியெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெரியசாமிக்கு வந்து ஒரு ஒய்ஃபு, 2 பையன் ஃபேமிலியா காட்டியிருப்பாங்க. பெரியசாமியோட ஒய்ஃப் வந்து இறந்து போன மாதிரி டயலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. இதே இது சின்னசாமிக்கு வந்து 2 ஒய்ஃப் இருக்கிற மாதிரி, அதுல முதல் ஒய்ஃபுக்கு தான் வந்து 3 பையன். அதுல தான் வந்து நாசர் ஒரு பையனாவும், இன்னும் 2 பையன் வந்து ட்வின்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து ஸ்பெஷல் சைல்டா காமிச்சிருப்பாங்க. இதே இது 2வது மனைவிக்கு பிறந்தவங்க 3 பெண் குழந்தைகள் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. பெரியசாமி ஃபேமிலியில பார்க்கும்போது தலைவாசல் விஜய் மூத்த பையனுக்கு வந்து 3 பெண் குழந்தைகள் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. என்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்னசாமி வந்து பெரியசாமி மேல கோவமா இருந்தாலும், அவங்க ஃபேமிலிய பழிவாங்கணும்னு நினைச்சா கூட கிளைமாக்ஸ்ல திருந்தின மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் எப்படி திருந்தினாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா பெரியசாமி தேவர் வந்து இறந்து போகிற அந்த ஒரு கட்டத்துல சின்னசாமி தேவர் வந்து ஃபீல் பண்ணி அழுகும்போது, இவர் இந்த இடத்துல வந்து திருந்தின மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. மாயனுடைய அம்மா கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சீன்ல பெரியசாமி ஃபேமிலிய புடிச்ச மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் வந்து சக்திவேல பார்த்த உடனே நல்லா இருக்கியான்னு நல்லா விசாரிப்பாங்க. கடைசி போர்ஷன்ல கோவத்துல மாயனை வெட்டிடு அப்படின்னு சொல்லி அழுவாங்க. இதே இது கடைசியில மாயனை வெட்டுனதுக்கு அப்புறம் என்னதான் தாய்க்கு வந்து மகன் மேல கோவமா இருந்தாலும் தாய் பாசம் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால, நான் கொடுத்த பால் எல்லாமே ரத்தமா போகுது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு ஓடுற மாதிரி காட்டுவாங்க. சக்திவேலோடைய அண்ணனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்போதுமே ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பொறுப்பில்லாதவனா தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் வந்து பொறுப்பில்லாதவனா இருக்கிறதுனால பெரியசாமி இந்த ஒரு சீன்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்க மட்டும்தான் எனக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ என்னதான் ஒரு பெரிய பையன் இருந்தாலும் அவன் பொறுப்பில்லாம இருக்கிறதுனால சக்திவேலை மட்டும் நம்புற மாதிரி காமிப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தண்ணி அடிக்காதவனா ஒரு நல்ல பையனா காமிப்பாங்க. இந்த படத்திலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்து சக்திவேலுடைய கேரக்டர் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராகவும் இருக்கும். இவருடைய கேரக்டர் வந்து 2 வழியா சேஞ்ச் ஆகுற மாதிரி காமிப்பாங்க. ஒண்ணு எப்படி ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த ஆளு தேவர் மகனா ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு எப்படி கல்யாணம் பண்ண பொண்ணோட வாழப் போறாரு அப்படிங்கிறதையும் 2 இதா இவருடைய கேரக்டர் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபாரின்லேருந்து வரும்போது இந்த ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே பிளாக் பேண்ட்டு, பிளாக் ஷர்ட்டும் போட்டுட்டு வராரு. அதை அப்படியே கட் பண்ணால் கிளைமேக்ஸில் தேவர் மகனா ஒயிட் கலர் வேஷ்டியும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் போட்டுட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு கூட இருப்பார். இதே இது கிளைமேக்ஸ்லேயும் ஒரு பொண்ணு கூட இருப்பார். ஃபர்ஸ்ட்டு சக்திவேல் வந்து எப்படி சிட்டியில படிச்சுட்டு வந்தாலும், கிராமத்து ஆளா டிரான்சிஷன் ஆகுறாரு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம்.
சக்தியோடைய இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வந்து ட்ரெயினை விட்டு கீழே இறங்கும்போது டக்குன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அங்கேயே இவர் வந்து ஒரு கிராமத்தான ஆளு அப்படிங்கிறத இவருக்குள்ள ஒரு ஆர்க் வர ஆரம்பிச்சிரும். சக்திவேல் வந்து இசக்கியோடைய டீமை பானுமதி கிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு அப்படின்னா, ஹி இஸ் மை ஃபாதர் லாயல் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிருவாரு. இங்க ஒரு சின்ன சைலண்டா இருக்கும். இந்த சீன்ல இவங்க எல்லாம் எங்க அப்பாவுக்கு வேலைக்காரவங்க அப்படின்னு சொல்லாம டீசென்ட்டா இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு சீன்ல சக்திவேல் பானுமதியும் ஊரை சுத்தி பார்க்கும்போது சண்டைக்கு கூப்பிட்டதும் சடனா கம்பு சுத்தி சண்டை போடுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ சின்ன வயசுல கத்துக்கிட்ட சிலம்பத்தை பெரியவனா ஆனாலும் மறக்காம இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமா காமிச்சிருப்பாங்க. போற்றி பாரடி கண்ணைங்கிற சாங்லயுமே வந்து தேவர் மகன்னு சொல்லி ஒரு லைன் வரும். அப்ப சக்திவேல் வந்து என்ன பத்தி தான் இந்த பாட்டுல சொல்றாங்க அப்படிங்கிறத சின்னதா ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. பெரியசாமி கிட்ட பானுமதியை பத்தி மேரேஜுக்கு பேசும்போது அங்கேயுமே கேஸ்ட்டை பத்தி தான் சொல்லி மேரேஜுக்கும் ஒத்துக்க வைக்க ட்ரை பண்ணுவாரு. ஸோ அப்பாவுடைய அந்த ஜாதிங்கிற பிளட் வந்து இவருக்குள்ளேயே ஊறி போய் இருக்குது அப்படின்னு இந்த சீன் மூலமாகவும் காமிச்சிருப்பாங்க. சக்திவேலை கம்பு சண்டைக்கு கூப்பிட்டதும் இசக்கியோடைய வேட்டியை தான் கலட்டுவாரு. ஸோ இவங்க வந்து ஒரு வேலைக்காரவங்க அப்படின்னு இவருடைய வேட்டியை கலட்டுற மாதிரி காமிப்பாங்க. ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எல்லாரையும் ஒரு இடத்துல தங்க வச்சிருப்பாரு. அப்ப அந்த ஹெல்பிங் மைண்ட் வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கும். சக்திவேல் வந்து எப்ப முழுசா தேவர் மகனா மாறுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வெள்ளம் வந்து ஒரு சில இடங்கள்லாம் அழிஞ்சிருக்கும். அந்த சகதியில சக்திவேல் வந்து இறங்கி நடந்து வரும்போது எந்த ஒரு மியூசிக்குமே பேக்ரவுண்ட்ல இருக்காது. சவுண்ட் எஃபெக்ட்டை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த சகதியில நடந்து வரும்போது சலக் சலக்குன்னு. அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, காஸ்ட்லியான பூட்ஸை கழட்டி வச்சுட்டு சகதியில நடந்துட்டு வருவாரு. ஸோ அங்கேயே தன்னுடைய அந்த ஃபாரின் ட்ரிப்பு எல்லாத்தையும் கேன்சல் பண்ண மாதிரி அந்த ஊர்லயே தங்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்ல அழுகும்போது கூட மீசையை கவனிச்சிங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த தேவர் மகனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு முறுக்கு மீசை வச்சுட்டு வருவாரு. ஸோ அந்த ஒரு சீன்லயே வந்து முறுக்கு மீசையை காமிச்சிருப்பாங்க. பிளாக் கலர் ட்ரெஸ் கோடில் இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிரே கலரில் மாறி வராரு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு சீனில் கிரே கலரில் கம்மியாக அங்கங்கே பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பெரியசாமி தேவர் வந்து இறந்து போயிடுவார். ஒரு நாள் நைட்லேயே இவர் வந்து அவங்க அப்பாவுடைய ஸ்தானத்துக்கு சக்திவேல் மாறிடுவார். அந்த காலத்தில் எல்லாருமே வந்து ஐயர் ஐயங்கார் இவங்க எல்லாரும் வந்து இங்கிலீஷில் பேசுவாங்கன்னு இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு லாயர் வந்து ஐயராக இருப்பார். இவர் வந்து இந்த ஒரு சீனில் வந்து இங்கிலீஷில் பேசுவார். அதுக்கு பெரியசாமி தேவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எங்கள் இதுலேயும் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லா கம்யூனிட்டிலையுமே வந்து படிக்க வந்துட்டாங்கன்னு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கிளைமேக்ஸில் வந்து சக்திவேல் வந்து புள்ள குட்டிகள் எல்லாத்தையும் நல்லா படிக்க வைங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. பஞ்சவர்ணத்தோடைய அப்பா கிட்ட வந்து வேலியை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சக்திவேலும் பெரியசாமி தேவரும் கேட்பாங்க. ஆனால் பஞ்சவர்ணத்தோடைய அப்பா வந்து முடியாதுன்னு சொல்லிடுவாரு. இப்படி சொல்றதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக தான் டாப் ஆங்கிளில் கேமராவை கொண்டு போய் பின்னாடி மாயம் இருக்கிற மாதிரி அப்படியே கேமராவை கீழே இறக்கி காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சக்தி வந்து அவங்க அப்பாவோட இடத்துக்கு எப்படி மாறுறாரு அப்படின்னா, ஒயிட் கலர் வேஸ்ட்டையும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் போடும்போது ஒரு சர்ச் மணி வந்து அடிக்கிற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபாதர் இடத்துக்கு இவர் அப்படியே சேஞ்ச் ஆகுறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இதே இது கிளைமேக்ஸ்லேயே வந்து கத்தியை கீழே தரன்னு ஒரு கட்டத்தில் இழுத்துட்டு வருவார். அந்த இடத்துல சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஆனால் ஷோல்டரில் ஜீசஸ் மாதிரி அந்த கத்தியை வச்சுட்டு வருவார். சக்தி வந்து ஃபஸ்ட்டு பானுமதியை லவ் பண்ணி சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வருவார். பானுமதி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அப்போ சிச்சுவேஷன் காரணமாக பஞ்சவரணத்தை கல்யாணம் பண்ணிடுவார். ஆனால் பஞ்சவரணத்துக்கிட்ட ஆரம்பத்தில் கணவன் மனைவிங்கிற அந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்க மாட்டார். எப்போ பானுமதி கிட்ட தன்னுடைய சிச்சுவேஷனை சொல்லி புரிய வச்சாரோ அதுக்கப்புறம் தான் பஞ்சவரணத்துக்கிட்டேயே கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை கொடுப்பாரு. சக்திவேலுக்கு எப்படி இந்த இரத்த வரி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்குள்ளே வரும் அப்படின்னா, இசக்கியோடைய கையை வெட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ சக்திவேல் வந்து இசக்கியை பார்க்க வரும்போது இரத்த வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. இதுக்கான டீட்டெயிலாக இசக்கிக்கு பிளட் ஏறிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த ரத்தத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சக்திவேல் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி காமிப்பாங்க. ஆக்சுவலாக இசக்கியோடைய கை போனதுக்கு காரணம் நம்மனால தான் அப்படின்னு நினச்சி அவர் ஃபீல் பண்ணி அழுகணும். ஆனால் சக்திவேல் அழுகிற மாதிரி காட்டாம பக்கத்தில் ஒரு குழந்தை அழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சக்திவேலோடைய எமோஷனலை அந்த குழந்தை மூலமாக காமிப்பாங்க.
அப்ப இவருடைய மேல வந்து கொஞ்சம் ரத்தம் வந்து அங்கங்க இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில்ல திருவிழாவுல தேர் இழுத்துட்டு வரும்போது பாம் பிளாஸ்ட் ஆயிரும். அப்ப அவர் கட்டியிருக்கிற தலையில சிவப்பு கலர் துண்டு தான் தலப்பாவா கட்டியிருப்பாரு. அவருடைய தலையில முழுசா அந்த ரத்த வெறி அப்படிங்கிறது ஏறிருச்சு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா சிவப்பு கலர் துண்டு வச்சு பிளட் அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீன்ல இவருக்கு ஓரளவுக்கு அந்த கொலை பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு மனசுல வந்திருக்கும். ஆனாலும் கிளைமேக்ஸ்ல வந்து அருவாள வச்சு மாயனை மிரட்ட தான் செய்வாரே தவிர டக்குன்னு கொலை பண்ண மாட்டாரு. அந்த சண்டையில இவர் மேல அந்த சூலாயுதம் குத்துனதுனால மட்டும்தான் இவர் கோவப்பட்டு சாமி கிட்ட இருந்து அந்த அருவா வந்து கீழே விழுந்துரும். சக்திவேல் வந்து அந்த அருவாளை எடுத்து தலையை வெட்டுற மாதிரி காமிப்பாங்க. சக்திவேல் வந்து ஆரம்பத்துல எந்த ஒரு தப்பு பண்ணாலும் தப்ப வந்து அடுத்தவங்க மேல தூக்கி போட்டுட்டு தப்பிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. கோயில் கதவை இவர் தான் திறக்க சொல்லியிருப்பாரு. ஆனா இசைக்கு வந்து வேணான்னு சொல்லியிருந்தாலும் பெரியசாமி கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி சக்திவேல் வந்து இல்ல இசைக்கு தான் திறந்தான் அப்படின்னு இசைக்கு மேல பழிய தூக்கி போட்டுருவாரு. ஒத்துக்க மாட்டாரு. இதே இது இசைக்கு கை வெட்டுனதை பார்த்துட்டு வந்து திரும்பவும் இதே கான்வர்சேஷன் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் வரும். அப்ப இந்த தப்பு வந்து என்னால தான் நடந்துச்சு அப்படின்னு ஒத்துக்கிற விதமா அவங்க அப்பா கிட்ட ஸ்ட்ரைட்டா நின்று பேச மாட்டாரு. ஒரு தூணுக்கு பின்னாடி நின்று பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சக்திவேலும் பானுமதியும் பேசிக்கிட்டே வழி மாறி சின்னசாமி தேவர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஐயோ நம்ம இங்கே வந்துட்டோமா அப்படின்னு சக்திவேல் சொல்லுவாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே நாய் குலைக்கிற சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த நாய் குலைக்கிற சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கறது மூலமா சின்னசாமி தேவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சக்திவேல் வந்து இது எங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பானுமதி கிட்ட சொல்லுவாரு. மாயனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊர்ல நமக்கு தான் ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பாரு. அதுக்காண்டி கோயில் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருப்பாங்க. சக்திவேல் கிட்ட வந்து உன் தலையை வெட்டி தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல சக்திவேல் தான் மாயனை எப்படி கொலை பண்ணுவாரு அப்படின்னா மாயனுடைய தலையை வெட்டி கொலை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல மாயன் கிட்ட வந்து லாயர் வந்து நீ பெரிய கல்லன்டா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கு மாயன் வந்து நான் கல்லன் கிடையாது மறையன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ இதுலயே அவனுடைய ஒய்ஃப் வந்து மறையன் கேஸ்டோடைய பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாம் போல. ஸோ இவர் வந்து தேவர் வீட்டு பிள்ளை கிடையாது அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சக்திவேல் வந்து மாயனை கொன்னுட்டதுனால கிளைமேக்ஸ் சீன்ல அவங்க அம்மா கிட்ட மட்டும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி காட்டுவாங்க. பஞ்சவர்ணத்தோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன் வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனை கனெக்ட் பண்ற விதமா இஞ்சி இடுப்பழகி சாங்ல வண்ணக்கிளி கையத்தோட சின்ன சின்ன கோலமிடன்னு இவங்களுடைய கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே லிரிக்ஸும் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பஞ்சவர்ணம் அப்படிங்கிற கிளி வந்து எப்போதுமே கலர் கலரா இருக்கும். சிவப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர்னு ஒரு கிளியிலேயே பல வண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல பெரும்பாலும் பஞ்சவர்ணத்தோடைய காஸ்டியூம் வந்து சிவப்பு கலர் சாரி, மஞ்சள் கலர் சாரி, பச்சை கலர் சாரி இந்த மாதிரி ட்ரெஸ் தான் அவங்க போட்டுட்டு வருவாங்க. இந்த சீன்ல பெரியசாமி தேவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதை வந்து சக்திவேலும் பார்ப்பாரு. அதை கனெக்ட் பண்ற விதமா தான் பஞ்சவர்ணத்துக்கு ஒரு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அது நின்று போயிடும். ஸோ தேவர் வீட்டில இருந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவர் பார்த்து பழகுன அந்த பழக்கத்துக்காக பஞ்சவர்ணத்தையே இவரே கல்யாணம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. பானுமதி வந்து கோவத்துல சக்தியோடைய கல்யாண போட்டோவை கீழே தூக்கி போட்டுருவாங்க. அப்ப பஞ்சவர்ணம் வந்து அந்த போட்டோவை எடுப்பாங்க. அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா பானுமதி கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தனியா பானுமதி இருக்கும்போது காலில் விழுந்தே மன்னிப்பு கேட்பாங்க. இந்த சீன்ல பானுமதியும் பஞ்சவர்ணமும் எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையால மட்டும்தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பஞ்சவர்ணம் வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல இருப்பாங்க. உங்களுடைய லைஃப்ல நான் வந்துட்டேன் அப்படின்னு. இந்த ஒரு சீன்ல 2 பேரும் பேசி கில்ட்டி கான்சியஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா ஆரம்பத்துல ஒரு ஸ்க்ரீனுக்குள்ள இருந்து தான் அந்த சீனே வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த சீனோட எண்டிங்ல அந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியில வந்து நார்மலான சீனா காமிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு இடையிலுமே சக்திவேல் வந்து கூண்டுக்குள்ள மாட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு ஷாட்டை காமிப்பாங்க. இந்த சீன்ல சக்திவேலும் பஞ்சவர்ணமும் கோயிலுக்கு வந்திருப்பாங்க. ஆனா சக்திவேல் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி காமிப்பாங்க. ஆனா பஞ்சவர்ணம் வந்து கோயில்ல ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப சக்திவேல் வந்து என்ன கேட்பாரு அப்படின்னா சாமி கும்பிட வரலையா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பஞ்சவர்ணம் வந்து நீங்க தான் எனக்கு சாமி அப்படின்னு சொல்லி சக்திவேலோடைய காலிலேயே விழுந்து கும்புற மாதிரி காமிப்பாங்க. அது ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு பெரிய இடமா இருந்திருக்கிறதுனால பெருந்தன்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால பஞ்சவர்ணத்துக்கு வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸாவே இருக்கும்.
அதனால இவர் காலையே தொட்டு கும்புற மாதிரியும் காட்டுவாங்க. என்னதான் சக்திவேல் வந்து ஒரு பெரிய இடத்து பையனா இருந்தாலும் பஞ்சவர்ணத்தோடைய வீட்டுக்கு வந்து போற மாதிரியும் காமிப்பாங்க. சக்திவேலும் பஞ்சவர்ணமும் எப்ப கணவன் மனைவியா வராங்க அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு சீன்ல தான் சக்திவேல் வந்து இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு பஞ்சவர்ணத்துக்கிட்ட. அப்ப இவங்க 2 பேருடைய ஃபேஸ்லயுமே வந்து ஒரு லைட் எஃபெக்ட் குடுத்துருப்பாங்க. பானுமதியோட கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஊருக்கு வரும்போதே ஃபர்ஸ்ட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல தான் வந்து வர்ற மாதிரி காட்டுவாங்க சக்தியோடைய வீட்டுக்கு. சக்தியோடைய வீடு இப்படிதான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் சாரி மாத்திடுவாங்க. பானுமதிய ஃபர்ஸ்ட் டைம் வலது கால எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வரும்போது கால் வந்து ஸ்லிப் ஆயிரும். ஸோ அங்கேயே வந்து இவங்க சக்திவேல கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய ஆக்ட்ரஸோடைய பேர் போடும்போது கமலஹாசனுடைய பேருக்கு அப்புறம் ரேவதியோடைய பேர் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கௌதமியோடைய பேரை போடுவாங்க. சக்திவேலும் பானுமதியும் கோயில வச்சு தாலி கட்டுற மாதிரி சக்திவேல் வந்து ஆக்ட் பண்ணுவாரு. அப்ப கௌதமி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோவுக்கு வாயை கோணலா வச்சு தான் போஸ் கொடுப்பாரு. ஸோ இதுலயே வந்து பானுமதியை கல்யாணம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சக்திக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாட்டி சக்திவேல் வந்து பானுமதிக்கு ஒரு லெட்டர் எழுதுவாரு. ஒரு லைனுக்கு மேல என்ன எழுதுறதுனே அவருக்கே தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பானுமதியை பார்க்கும்போது தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த அவரா சொல்ல மாட்டாரு. ஃபோட்டோஸ் பார்த்து பானுமதியை தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னா வாக்குவாதம் நடக்கும். பஞ்சவர்ணத்தோடைய இன்ட்ரோ சீன்ல சக்திவேலுக்கு முன்னாடி பானுமதி தான் நிற்பாங்க. அதுக்கப்புறம் பேச 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 சக்திவேல் வந்து பஞ்சவர்ணத்துக்கிட்ட போற மாதிரி காமிப்பாங்க. பானுமதி வந்து வலது கால் வச்சு கோயிலுக்குள்ள வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஊருக்கு போகும்போது வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல தான் ஊருக்கு போகிற மாதிரியும் காமிப்பாங்க. அதே மாதிரி திரும்ப சக்தியோடைய ஊருக்கு வரும்போது சாரி கட்டிட்டு வருவாங்க. ஆனா சக்திவேலுக்கு அப்ப மேரேஜ் ஆயிருக்கும். அதனால சக்திவேல் வந்து பஞ்சவர்ணத்துக்கும் ஊருக்கும் மரியாதை கொடுக்குற விதமா பானுமதியை கூப்பிடுறதுக்கு வண்டியை மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணுவாரே தவிர இவர் போய் கூப்பிட மாட்டாரு. சக்திவேலோடைய காஸ்டியூம் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. பானுமதி என்னதான் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தாலும் மாடர்ன் பொண்ணா இருந்தாலும் தனியா ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹக் பண்ற மாதிரியும் காட்டுவாங்க. பானுமதி வந்து தெலுங்கு அப்படிங்கிறதுனால இவங்களுடைய தமிழே வந்து ரொம்ப ஸ்டைலாவும் பேசுவாங்க. சேர்ல உட்காந்து பேசுற இந்த கான்வர்சேஷன்ல 2 பேரும் மாறி மாறி சேர்ல உட்காருவாங்க. ஒருத்தவங்க வந்து நிப்பாங்க, ஒருத்தவங்க வந்து சேர்ல உட்கார்ந்துருப்பாங்க. மாறி மாறி தண்டனை கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல பானுமதி வந்து ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்குவாங்க. அது வந்து எப்ப புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா சக்திவேலோடைய கண்ணீர் வந்து பானுமதி மேல படும். ஸோ அதுல இருந்து தான் கல்யாணங்கிறது ஒரு சிச்சுவேஷனால நடந்ததுக்குது போல அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சக்திவேல் வந்து பஞ்சவர்ணத்துக்கிட்ட ஒரு கணவன் மனைவியான லைஃபே தொடங்குவாரு. இந்த படத்துல ப்ராப்பர்ட்டிக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வாட்ச். சக்திவேல் வந்து ஊருக்குள்ள வரும்போது ரவுண்டு வாட்ச் தான் கட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப அவருடைய பிளான்ல வந்து தெளிவா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா ரவுண்டு வாட்ச் கட்டியிருப்பாரு. அவர் அப்பா கிட்ட போய் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கையில எந்த ஒரு வாட்சுமே இருக்காது. அப்போதான் பானுமதியை நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிறதையும் அவங்க வீட்டு ஃபேமிலியை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆனா பெரியசாமி தேவர் வந்து இந்த பொண்ணை வீட்டு மருமகளை ஏத்துக்கிறதுலயும் விருப்பம் இல்லாத மாதிரியும் ஃபாரின்ல போய் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறதுக்கான எந்த ஒரு சம்மதமும் சொல்லாத மாதிரி காட்டுவாங்க. ஸோ சக்திவேல் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு குழப்பத்துல இருப்பாரு. அதனால ஹாஃப் சர்க்கிள் வச்சு வாட்ச் போட்டிருப்பாரு. சக்திவேல் வந்து புக் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த புக்கை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி வரும்போது அந்த வாட்சும் கீழே விழுந்துரும். இதுலயே வந்து இவர் படிச்ச படிப்பெல்லாம் போச்சு, இனிமேல் ரெஸ்டாரண்ட்லாம் ஆரம்பிக்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த வாட்சை கீழே விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே அப்பாவோடைய இடத்துக்கு சக்திவேலும் வந்துருவாரு. இந்த ஊர்லயே தங்குற மாதிரியும் சிச்சுவேஷன் அமைஞ்சிரும். அப்ப திரும்பவும் ஃபுல் சர்க்கிள் வாட்ச் கட்டுவாரு. நம்ம சொந்த ஊர்ல தான் இருக்க போறோம் அப்படின்னு இவருடைய லைஃப்ல ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரியும் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் கோயில் சீன்ல வந்து இசக்கி, பானுமதி, சக்திவேல் 3 பேரும் கோயில் கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. இசக்கி வந்து எவ்வளவோ சொல்லியிருப்பாரு கதவை திறக்காதீங்க அப்படின்னு. ஆனா திறந்தவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இசக்கிக்கு ஒரு கை போயிருக்கும். 2வதா சக்திவேலுக்கு அவர் ஆசைப்பட்டது ஃபாரின்ல போய் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், பானுமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இந்த 2மே நடக்காம போயிருக்கும். பானுமதிக்கு லைஃபே போன மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா மழை. மழை அப்படிங்கிறது இசக்கியை பார்க்க வரும்போது இடி இடிக்கும். அதுக்கப்புறம் கோயில் வாசலை வச்சு ஒரு சின்ன பஞ்சாயத்து நடக்கும். அப்பயுமே வந்து மழை வர்ற மாதிரி தான் காட்டுவாங்க. அப்புறம் ஜீப்லாம் போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்பயும் ரோட்ல வந்து தண்ணியா இருக்கிற
மாதிரி தான் காட்டுவாங்க. இதே இது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் பெரியசாமி தேவரும் சக்திவேலும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன்லயும் மழை பெய்யும். மாயன் மழை பெய்யறதுனால கம்மாயை உடைச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி வெள்ளம் ஊருக்குள்ள வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. வெள்ளம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி இத்தனை சீன்லயும் மழை பெய்யற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா ட்ரெஸ். சக்திவேல் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பிளாக் கலர் ஷர்ட்டும் பிளாக் கலர் பேண்ட்டும் போட்டுட்டு வருவாரு. செகண்ட் ஹாஃப்ல ஒயிட் கலர் வேஷ்டியும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் மாத்திருவாரு. படத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்தே இவருடைய காஸ்டியூம் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் கலர்ல இருந்து ஒயிட் கலருக்கு மாறுற மாதிரி காட்டுவாங்க. தேவர் மகன் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோட உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. தேவர் மகன் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.